வெயிட்டிங் ஹால் இல்லைன்னு நினச்சேன்ல, பார்த்தா இங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக பஸ் இல்லையா. ஆக்சுவலி நான் வர இந்த ரூட்டு, நான் போகிற ரூட்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரூட்டு தான். ஏன்னா வந்து ஈஸியாக போகிற ரூட் இல்லை. சார்ஜ் பண்ணுறீங்க ரேட்டு கம்மி. நாங்கள் 200 ரூபா வாடகை. 10 ரூபா நாங்கள், நீங்கள் 200 ரூபான்றீங்க. ஸோ டிக்கெட் வாங்கி வச்சுங்க, 10 ரூபாய் கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகும்போது. இந்த கோயிலுக்கு வரணும்னு நம்ம நினச்சா வர முடியாது. மேலே உள்ளவர் நினச்சாருன்னா நம்மளை வர வச்சுருவார். போல் அந்த வழியிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக நடந்து வந்துட்டேன் தரையில் வர மாதிரி. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படியாக வரையும். ஒர்க்கு பாறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாராச்சும் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அத்தி மரத்தை பார்த்துருப்பீங்களா? எனக்கு வந்து நீ வேலை செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நம்ம ஒரு கையில் இங்கே யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு பை எடுத்தாச்சு வாங்க அப்படியே போவோம் சொல்லி முடித்தோம். கஷ்டமெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கைப்பை கைவிட்டு பிடிக்கணுமா. ஏன்னா இது நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து வாயை வச்சு பிடிச்சி குடிப்பாங்களாம். அதனால் வந்தீங்கன்னா நடந்ததுங்க என்ன அப்படின்னா, நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவேன். இது என்னடா ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு இது தானே, அதனால தான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே கால பைரவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இதோட அமைப்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மண்ணில் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. கீழே இருந்து போகணும், காசு கையில் இல்லை. ஸோ அப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எக்மோரில் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ட்ரிப் வந்து ஒரு திடீர்னு கிளம்புன ட்ரிப்பு. அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, தென்னிந்தியாவிலேயே நம்ம பர்வதமலை அப்புறம் வெள்ளிங்கிரி மலை மாதிரி வந்து இது வந்து முக்கியமான ஒரு மலை ஸ்தலம் இது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ திடீர்னு கிளம்புன பிளானு, அதனால் வந்து மற்ற டீட்டெயிலாம் வந்து அப்புறமா பேசுகிறோம் உங்கள்கிட்ட. இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ரூட்டில் போகிறோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு, 9:40க்கு ட்ரெயின். ஸோ முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். அப்போ நம்ம வந்து லோக்கல் ட்ரெயினில் வந்தோம். ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த பக்கம் போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் தேடுவோம். டிஃபன் வாங்கிட்டோம், 4 பரோட்டா வாங்கியிருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 9th பிளாட்ஃபார்மு. இந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின்ன்றதை வந்து நான் உங்களுக்கு ட்ரெயின் ஏறிட்டு டீட்டெயில் வந்து அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். அவங்க நம்மளால விழுந்துட்டாங்க கைஸ், ரொம்ப கஷ்டமா போச்சு. இல்லை நானும் விழுந்திருப்பேன் இப்போ. ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல தேடுவாங்க. நம்மளுக்கு 9th பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆகி போச்சு. 9:50க்கு ட்ரெயின். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 9:40 ஆகிடுச்சு. எந்த 9th பிளாட்ஃபார்மா 8th 9th? இது 9th பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கு. ஸோ அப்படியே அங்கே போவாங்க. என்னங்க ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, பிளாட்ஃபார்ம்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, வண்டி இருக்குன்னு சொல்லியாச்சு. இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்ம கோச் வந்து பார்த்தீங்கன்னா S11ங்க. ஸோ இப்போ S6 இது லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். பெட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். 11 வந்தாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சீட் எதுன்னு சொல்லி பார்த்து அப்படியே இது பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. ஸோ அப்படியே அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சீட் நம்பர் வந்து 19, S11ல் 19. ஸோ 35, 27. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சீட்டு. இல்லை நம்மளுக்கு அப்புறம் 10 தான் வந்திருக்கு, மேலே தான் போட்டுக்கணுமா. அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப நாளாக பிளான் போட்டது, ஆனால் என்னால் போகவே முடியல. திடீர்னு இது வந்து பிளான் இதுவாச்சு. ஏன்னா நான் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த ட்ரெயினில் வந்து இது ஸ்பெஷல் ட்ரெயின், அதனால் வந்து இதில் டிக்கெட் அவைலபிள் இருந்தது. ஸோ உடனே டிக்கெட்டை போட்டு கிளம்பிட்டேன்.
இப்போ எதனால வந்தேன், எப்படி இந்த ஒரு அதிசயம் நடந்ததுன்றதை வந்து நான் மலை ஏறும்போது சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம சதுரகிரி தாங்க போகிறோம். சதுரகிரி வந்து ரொம்ப நல்ல பிளானுங்க எனக்கு, போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் போகவே முடியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்லாம் இல்லை, திடீர்னு நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா ட்ரெயின் டிக்கெட்டு எங்கன்னா போகலாமா அந்த வாரம் அப்படின்ற மாதிரி நான் நேற்று முந்தானத்து உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே இதில் டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் நீங்கள் யாருன்னா இந்த பக்கம் திருநெல்வேலி போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே பட்ஜெட்டில் போகிறேன், அதாவது வந்து அன்ரிசர்வ்டு தான் போவேன். இது என்னவோ தெரியல, எனக்கு இந்த தடவை வந்து டிக்கெட் புக் பண்ணி போகணுன்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் மலை ஏறும்போது சொல்கிறேன், இந்த அதிசயத்தெல்லாம் வந்து மலை ஏறும்போது சொல்கிறேன். இது வந்து ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். நான் கிளம்பணுன்ட்டு நான் நினச்சிதான் இருக்குது. மீன்ஸ் நான் கிளம்பணும்னு நினைக்கும் போது டிக்கெட் இல்லை. நான் சரி எங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிக்கெட் கிடச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிலேயில் எடுத்துருக்காங்க வண்டி. நான் காலையில் வந்து விருதுநகரத்தை சந்திப்போம். என்னடா இது ரூட்டு, இந்த ரூட்டே இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் இது வந்து இறங்கிட்டு தான் எல்லாத்தையும் வரையே சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா விருதுநகரில் இருக்குங்க. இங்கே எதுவுமே இல்லை, வெயிட்டிங் ஹால் இல்லை. ஸோ நம்ம நேராக வந்து இது போய்டும், சதுரகிரி போய்டும். அங்கே போய்ட்டு அங்கே குளிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்புவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, சும்மா முட்டியாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து டைரக்ட் பஸ் இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவாங்க. வெயிட்டிங் ஹால் இல்லைன்னு நினச்சேன்ல, பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வெயிட்டிங்கில் பார்த்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போவோம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு குளியல் போட்டாச்சு. இங்கேருந்து விருதுநகர்லேருந்து டைரெக்டாக சதுரகிரிக்கு பஸ் இருக்கான். நம்ம வெளியே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம வெளியே போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் பிடிச்சி அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 1 hour ஆகலாம். ஸோ 10 o'clock தான் அங்கே வந்து 10 o'clock வரைக்கும் நம்ம டைம் இருக்குது அங்கே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மலையார் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை ஆக்சுவலி வந்து புதுசாக கட்டின இது வந்து அதுதான் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இது வந்து பழசு. நீங்கள் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க, வெளியே போவோம் வாங்க. ஸோ கைஸ், அதாவது வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக பஸ் இல்லையா. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து சாத்தூர் போகிற பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாறி போகணுங்கன்னா, ஆக்சுவலி நான் வர இந்த ரூட்டு, நான் போகிற ரூட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரூட்டு தான். ஏன்னா வந்து ஈஸியாக போகிற ரூட் இல்லை. இந்த ரூட்டில் ஏன் வந்து அப்படின்னாக்கா நம்ம ட்ரெயின் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அமைஞ்சது. ஸோ ட்ரெயின் எப்படி அமைஞ்சதுன்றதை வந்து நான் மலை ஏறும்போது சொல்கிறேன். அது வந்து அது ஒரு அதிசயம். நான் இங்கே வந்தது ஸோ ட்ரெயின் இங்கே ஈஸியாக கிடச்சதுனால நம்ம இந்த ரூட்டில் வந்துருக்கோம். பட் இந்த ரூட் வந்து கரெக்டாக இந்த ரூட்டு கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் இதுவா இல்லை, கண்டு சொல்லா போகுதப்பா. பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகுதுன்னு தெரியாம போயிருக்கீங்களா. கோயிலுங்க நிறைய இருக்குங்க. கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்லாம் இருக்கு போல. அங்கே பாருங்க, கோயில், இங்க ஒரு கோயில். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஒரு நியூ பஸ் வந்துச்சு, அதில் வந்து வந்தாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர்றாருப்புன்றாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகணுமா. ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, 20 minutes ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ், பஸ் ஏரியாச்சு, வர்றாருப்புன்றாங்க இந்த ஊருக்கு போகிற பஸ். ஸோ நம்ம இங்கிருந்து வர்றாரு போயிட்டு அங்கேருந்து நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணோம். ஸோ வந்தாச்சுங்க, பஸ் விட்டு இறங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இங்கே இறங்கி தான் வந்து ஆட்டோ பிடிச்சி இந்த பக்கம் போகணுமா. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்றாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஆட்டோ பிடிச்சி போவாங்க. சதுரகிரி போகணுமா? எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நாங்கள் 200 ரூபா வாடகை.
10 ரூபான்னாங்க, நீங்கள் 200ரூபான்றீங்க. டிக்கெட் போட்டால் 30 ரூபா. அப்படியா? ஆமாம், அது 10 பேர் சேரணும், 300 போகணும். அந்த 300 அவங்கள்ட்ட கேட்க முடியாது. 7 7 14 கிலோமீட்டர், அதனால 200 போகுது. ஓகே. 10 மணிக்குள்ள அளவுடு. டைம் ஆமாம், ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சா? 9 ஆச்சு. சரி வாங்க சீக்கிரம் போவோம். போதும். ஸோ கைஸ், நம்ம வந்தாச்சு. 200ரூவா வாங்கினாங்க ஆட்டோவுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம லேட்டாக வந்ததுனால ஆட்டோவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வர வேண்டியது ஆகிடுச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே வாங்க போவோம். உள்ளே விடுவாங்களா தெரில. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒன்று ஸோ டிக்கெட் வாங்கி வச்சுங்க. 10 ரூபாய் கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகும்போது 10 மணி. ஸோ அடித்து பிடிச்சி வர வேண்டியதாகிடுச்சு. நான் ரூட் டீட்டெயிலாம் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ரூட் வந்தால் ஈஸியாக இருக்குன்னு. நான் வந்த ரூட் வந்து கொஞ்சம் அந்த ரூட்டு வரக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்த ரூட்டு கொஞ்சம் இதுவாகி போச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. நீங்கள் இப்படி வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் நல்லா தான் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி போவாங்க. இங்கே செக்கிங்கில் எதுவும் பெருசாக பண்ணலைங்க. நம்ம அந்த ஒன்றையும் பார்த்தாங்க. எவ்வளோங்க அப்படின்னாங்க, 10 ரூபா ஒரு டிக்கெட் அப்படின்னா. டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நானும் இந்த ஒரு ஆள் இல்லை, அவர் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். யாரையும் காணோம். பட் கூட்டம் வண்டி இன்னும் அங்கே நிறைய நிற்கிது. இப்போ நம்ம வந்த பாதை வந்து பார்த்திங்கனாக்கா தானிப்பாறை வழியாக தாங்க வந்திருக்கோம். இதுக்கு வந்து மொத்தம் 3 பாதை இருக்கான். 3 பாதையில் நம்ம வந்தது வந்து தானிப்பாறை வழியை. அப்புறம் தேனி பக்கம் இருந்து ஒரு வழியும், இப்போ மதுரை பக்கத்தில் இருந்து ஒரு வழியும் இருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குங்க. அமாவாசை பௌர்ணமி மட்டும் டைமிங் இல்லையா, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற நாள்லலாம் வந்து சாதாரண நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அலோவ்டு இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கு மேலே ஏறுறாங்கல்ல, அவங்கள வந்து நைட்டு அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறாங்க. மறுநாள் காலையில் கீழே இறங்குறாங்க. ஸோ நம்ம அப்படி போகிறதில்ல. நேராக இப்போ 10 மணி ஆகுது, நம்ம 10 மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஸோ ஈவினிங் எப்படியும் ஒரு 4-5 மணி ஆகிடும் இறங்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விநாயகர் கோயில், இது வந்து ஆசீர்வாத விநாயகர்னு சொல்கிறாங்க. ஸோ அதே வந்து ஒரு 200 மீட்டர் அங்கேருந்து நடந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே ஆசீர்வாத விநாயகர் கோயிலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 4 நாள் தான், அதாவது வந்து மந்த்லி 4 days தான். என்னென்னா அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் அந்த இன்னும் 2 நாள் இருக்குது, என்ன சொல்லுவாங்க. ஸோ அந்த மொத்தம் 4 நாள் தான் அங்கே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 365 நாள் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஒரு மாதமாக, இப்போ நான் வந்துருக்கிறது வந்து மே மாதம் எண்டில் வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இந்த மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் எல்லா நாளுமே அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததுனால முன்னாடி வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து அந்த டேட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தளர்த்திட்டாங்க, எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. அமாவாசை பௌர்ணமின்னாக்கா எப்போ வேணாலும் வரலாம், 24 hours ஓப்பனில் இருக்கும். மற்ற நாளில் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும். சரி, கொஞ்சம் நம்ம அப்படியே சீக்கிரமாக கிளம்பிடுவோம், ஈவினிங் இறங்கிடணும்ல. ஸோ அந்த கோயிலை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர் வருது. ஸோ இந்த ரிவர் தான் அப்படியே நம்ம தாண்டி போக வேண்டியது தான். ஸோ நிறைய பேர் குளிக்காதவங்களாம் வந்து இங்கே குளிச்சிடுறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கூட இங்கே குளிச்சிருங்க. ஆனால் இங்கே தான் அந்த ரிவர். சரி, லேடிஸ் யாரும் குளிக்கல. ஸோ குளிக்கணுன்னா கூட அங்கே போய் குளிச்சிக்கலாம். வேண்டாம், நான் வரும்போது பார்ப்போம் வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் வரலாங்க. நம்ம வெள்ளங்கிரி மலை மாதிரிலாம் இல்லை. ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் வரலாம். யாராலெல்லாம் மலை ஏற முடியுமோ அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். நம்ம வெள்ளங்கிரி மலையில் தான் வந்து 10 வயசு மேலெலாம் வந்து லேடிஸ்க்கு அலோடுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன்லங்க, அதாவது வந்து ஒரு அதிசயம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா,
நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் வரவே முடியல. அப்புறம் பார்த்தா இது திடீர்னு எதேச்சியா நான் சும்மா உட்காந்து தேடிட்டு இருந்தேன், ட்ரெயின் டிக்கெட் எதனா இருக்கா, எங்கன்னா போகலாமா இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவைலபிள் இருக்குது. 4 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. டப்புன்னு டிக்கெட்டை போட்டு கிளம்பிட்டேன். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வரணும்னு நம்ம நினச்சா வர முடியாது. மேலே உள்ளவர் நினச்சாருன்னா நம்மளை வர வச்சுருவார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவர் தான் வந்து தண்ணி எப்படி கிராஸ் பண்ணுறதுங்க. ஷூ வேறு போட்டு வந்துட்டேன், ஞாபகமே இல்லாமல் நான் வேறு ஷூ போட்டு வந்துட்டேன். கீழே கட்டி விடலாம்னு நினச்சேன், வர அர்ஜென்ட்டில் அப்படியே விட இருந்துச்சு. ஸோ இங்கே அப்படியே விட்டு போகுமா. ஸோ ஷூஸ் இங்கே விட்டுருக்கோம், பார்ப்போம். அப்படியே கிளம்பலாம் வாங்க. இந்த ஒரு ரிவருக்கான மழை நிறைய பெஞ்சுதுன்னா இல்லை ஃபுல்லாக தண்ணி வரும் போது. இந்த இது ரோப்பை பிடிச்சின்னு தான் போகணுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இதில் மீன்லாம் கூட மேய்க்குதுங்க, தெரியுதா? இந்த இடம் பேர் வந்து குதிரை ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மழை நாள் நிறைய தண்ணி வரும் போல், அந்த வழியிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இதோ பையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய பேர் எடுத்துகிட்டு வர்றதை பார்க்க முடியுது. அது என்ன பை அப்படின்னா, மேலே வந்து கட்டுமானம் நடந்துகிட்ருக்கான். மேலே கட்டுமானம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து கீழே இருந்து ஒவ்வொருக்கும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு கிலோ மண், 1 கிலோ ஜல்லி அப்படி கொடுத்து விட்றாங்க. ஆக்சுவலி நான் எடுத்துன்னு வரலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். நான் வர அர்ஜென்ட்டில் டிக்கெட் வாங்கின்னு அப்படியே உள்ள என்ட்ரி அப்படியே விடையாந்தாச்சு கொடுக்கணுன்னு. நான் லாஸ்ட் மினிட்ல வந்தோமா, நம்மளால் அதை வாங்கிட்டு வர முடியல. மேலே சாமிக்கு வாங்கிட்டு போய் செய்கிறது ரொம்ப நல்லது தான், என்ன பண்ணணும். ஸோ படி அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் ஒரு ஃபீல் வருது சாமி மேலே ஏறுறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம அப்படியே நார்மலாக நடந்து வந்துட்டோம் தரையில் வர மாதிரி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏற ஆரம்பிக்குது அப்படி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டவர் சுத்தமாக இல்லைங்க. கடைங்களும் இல்லை ஒன்றும் பெருசாக. சப்போஸ் மேலே எதனா இருக்குமான்னு சொல்லி தெரியல. நம்ம அங்கே தண்ணி பிடிச்சிட்டோம், கீழே தண்ணி பிரச்சனை இல்லை. சப்போஸ் சாப்பாடு அப்படின்னு தான் தெரியல என்னன்னு சொல்லிட்டு. காலையில் அங்கே ஒரு 2 இட்லி 1 வடை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். ஸோ பார்ப்போம், மேலே போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா, நான் வந்த ரூட் வந்து சரியான ரூட் இல்லை. ஆக்சுவலி அந்த ரூட்லேயும் வரலாம், பட் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. 40 கிலோமீட்டர் கிட்ட வரணும். இப்போ நம்ம சென்னையிலேருந்து இல்லை வேறு எங்கன்னா இருந்து வந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே வந்துடணும். அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு இங்கே நம்ம தானிப்பாறை அங்கே இறங்கிட்டு, தானிப்பாறை வழக்குன்றாங்க. ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோஸ் நிறைய வருது. இன்றைக்கி கூட்டம் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ அப்படி தனியாக கொடுத்து காசு கொடுத்து வர மாதிரி ஆகிப்போச்சு. மற்ற நாட்கள் இன்றைக்கி சண்டே இருந்தாலும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. மற்ற நாட்களில் கூட்டம் நிறைய இருக்கிற அன்றைக்கி வந்து ஒரு ஷேர் ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் தான். ஸோ அதை கொடுத்து அங்கே எடுத்து வந்து விட்டுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள். ஸோ கொஞ்சம் வழுக்குற மாதிரி தான் இருக்குது. மழையில் ஆனால் காலை வைக்க முடியாது, ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் மழை நாளில் தண்ணிலாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஏற முடியாது, வழுக்கி தான் விடும். மழையெல்லாம் பெய்ஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஏற முடியாது, வழுக்கி தான் விடும். ரொம்ப கொஞ்சம் ஸ்லூப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர் இருக்குது. இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உடும்பு பாருங்கள். கொஞ்சம் பேரை பார்க்க முடியுது. இவங்களாம் வந்து
நேற்று நைட்டு ஏறினவங்க மலை. இல்லைன்னா நேற்று நைட்டு அங்கே தங்கிட்டு வரணும். காலையில் 6 மணிக்கு ஏறணும். இன்னும் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டீங்களா? அவ்வளோதானே. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகுது? கீழே நடந்துட்டே இருந்தோம்னா போயிடலாம். அப்படி எவ்வளோ நேரம் ஆகுது போயிட்டு வர்றதுக்கு? நாங்கள் காலையில் 6 மணிக்கு ஏறணும். அப்படியா? 2 மணி நேரம் ஆகும். வரது சூப்பர். ஓகே. வெள்ளிங்கிரி போனால் அங்கே திருவான். ஸோ கைஸ், இது வெள்ளிங்கிரி இந்த பருவதமலை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய டஃப்பாக இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா காலையில் ஏறினவங்க எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10:30 11 தான் இருக்கும். ஸோ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ நம்ம ஆளுங்களை பாருங்கள். ஸோ நம்மளும் அப்படியே நடப்போம். வாங்க கொஞ்சம் ஸ்பீட் ஆனீங்கன்னா நீங்கள் 3 o'clock இறங்கிடலாம். பாதையெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. பட் நம்ம ஸோ அங்கே வந்து ஆனால் மேலே ஏறினா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொஞ்சம் இப்போ என்ன ஒரு 20% தான் ஏறி இருப்பேன். போனால் தான் தெரியும், போக போக தான் தெரியும். நீங்கள் யாராச்சும் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அத்தி மரத்தை பார்த்துருப்பீங்களா? பாருங்கள், இது முழுக்க ஃபுல்லாக அத்தி மரம் தான். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருந்தால் இவ்வளோ பெரிய மரம் இங்கே இருந்திருக்கும் பாருங்கள். இந்த அதோட அடியே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் மேலே இருக்கும் பாருங்கள். இது வரைக்குமே இருக்குது. அவ்வளோ அகலம் இருக்குங்க, அவ்வளோ அகலம் இருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மரத்தோட ஆயுட்காலம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து அத்தி ஊத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. சங்கிலிப்பாரி அத்தி ஊத்தம். ஸோ நம்மளோட போய் பார்ப்போம். இது பாருங்கள், அது எல்லார் கையிலையும் அது மாதிரி பையன் பார்க்க முடியுது. ஆக்சுவலி நம்மளுக்கு தான் அந்த ஒரு கொடுப்பனை இல்லை. இது வந்து நீங்களே கேட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை அவங்களே கொடுக்குறாங்களா? கீழே இருக்குது. ஓ, நம்மளா பார்த்து பார்த்து எடுக்கணும். நாங்கள் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ இந்த நாளைக்கு தானே இது. ஓகே, அதனால் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு போன டைம் வந்தேன். வந்தப்போ இந்த மாதிரி கொண்டு போகணும் போயிட்டாங்க. எதுவும் தெரியாது. 2வது தடவை மேலே வேலை நடக்குங்க. விருப்பப்பட்டு எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அவங்க இன்ஃபார்ம்லாம் பண்ணுறது இல்லை. இன்ஃபார்ம் சொல்லுவாங்க, போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. பட் நான் வர நேரத்தில் யாரும் சொல்லலை. கைஸ், இது நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு இது ஒரு கொடுப்பினையாக இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இல்லை, நீங்கள் யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா பையை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இது. இந்த இது இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? ஓ, இருக்கா ஆல்ரெடி? வேற வச்சு. ஓ சரி, சூப்பர் 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 சூப்பர். பாருங்கள், நம்மளுக்கு சிவனா வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நீ வேலை செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம ஒரு கையில் இங்கே யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பை எடுத்தாச்சு, வாங்க அப்படியே போவோம். இப்போ தான் சொல்லி முடித்தோம், கஷ்டமெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதில் தான் இறங்கணும். இல்லை, அது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தேன், அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. என்ன ரீசன்னா இப்போ ஏறும்போது நல்லா வரும். இறங்கும்போது காரணம் அப்படியே குத்தும். அப்படியா? ஆமாம். ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாறையில் தான் ஏறி இறங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சு. சப்போஸ் இந்த பக்கம் ஏற முடியலன்னா நிறைய பேர் வந்து இப்படி போயிட்டு அப்படியே போகிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு லேடிஸ்க்கெலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி போயிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துடும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கயிறை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுங்கள், நம்மளும் ஏற்றி விட்ருவார். அப்படியே ஏறிக்கினே இருக்க வேண்டியது தான். பாருங்க, இது சிமெண்ட் பாறையே கிடையாது. ஓ, இல்லை, இங்கே பாறை தானா? மண்ணு பாறை. ஓ, பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். ஐயோ, சரி வாங்க பார்த்துக்கலாம். ஆமாம், அவங்க எப்போ போன மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காங்க. ஓஹோ, வீடியோ இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க கீழே அப்படி பாருங்கள், ஃபுல்லாகவே பாறை தான். நான் நினச்சேன் ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இருக்கு. 42 வீடியோ போட்டுருக்கேன். ஓ, ஸோ கைஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அண்ணங்கிட்ட ஒரு லெமன் ஜூஸ் சொல்லியிருக்கேன். எவ்வளோ நான் லெமன் ஜூஸு 30 ரூபாயா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி மலை ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி போகணும்.
அதே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. கேளடி இப்போ மூடிட்டு வாடான்ட்டு. ஸோ கைஸ் கொஞ்சம் தூரம் தாங்க அப்படி இருந்தது, ஃப்ளாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறையாக தாங்க இருக்குது. நம்ம பருவதமலையில் ஏறுற மாதிரியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம இப்படி வந்து மறுபடியும் இப்படி ஏற ஆரம்பிக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் தப்பினா மரணன்ற மாதிரி தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதுவும் வந்து பிடிப்பு கிடிப்பு எதுவுமே இல்லை. நைட்டில் ஏறினாலும் ரொம்ப ரிஸ்க்கு. நைட்டில் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால தான் நைட்டில் வந்து யாருக்கும் அலோவ் பண்ணுறதில்ல போல். ஸோ இருக்கிறதுலே இங்கே தானிப்பாறை வழி தான் ஈஸின்னாங்க. பார்த்தா அது ஒன்றும் பெரிய ஈஸிலாம் இல்லைங்க. நம்ம பருவதமலை மாதிரியே தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் ஃபில் பண்ணிக்கலாம் வாட்டர் கேனில். கழுவணுமா? ஓஹோ. ஸோ கைஸ் இங்கே வந்தீங்கன்னா பைப்பை கழுவிட்டு பிடிக்கணுமா? ஏன்னா இந்த நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து வாய் வச்சு பிடிச்சி குடிப்பாங்களாம். அதனால் வந்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும் அப்படின்னாக்கா வாஷ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. ஓ உள்ளே இறங்குவீங்களா? இவங்க வேற சொல்லிட்டாங்க. சரி வேணாம் விடுங்க. காலையை பிடிச்சிக்கோங்க, நானும் அதை குடிக்க போறேன். அப்படியா? ஆமா. என்னடா இது நல்லதுக்கு காலம் இல்லையா? கங்காதி வேணா சொல்லிட்டு போறதா? அது தெரிஞ்சு பாருங்க, அந்த ரிவர் தான் வந்து நம்ம கீழே பார்த்தோம்ல, அங்கே தண்ணி அப்படியே ஊற்றிட்டே தான் இருக்குது மேலே. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் அப்படியே போகுது பாருங்கள் கீழே. இதுதான் வந்து நம்ம பாதை வேறமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படியே வெயில் பட்டையை கிளப்புதுங்க, சரியான வெயில். கிளைமேட்டும் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. என்ன சொல்கிறது, சில்லுலாம் கூட காற்றடிக்கல, அப்படி பயங்கர வக்கையாக இருக்குது. பாருங்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்கள். இந்த மலை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட பேர் ஏன் வந்து, இந்த மலையோட பேர் ஏன் வந்து சதுரகிரியாக வந்தது அப்படின்னாக்கா, இந்த சுற்றி 4 பக்கமும் சதுர வடிவில் இந்த மலை இருக்குமா. ஸோ அதனால தான் வந்து இந்த மலைக்கு சதுரகிரி மலை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட மொத்த உயரம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து 4500லேருந்து 5000 அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நினச்ச உடனேலாம் வந்துட முடியாது. இது என்னோடய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இது பிளானு, இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு. பட் என்னால் வரவே முடியலைங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வரணுன்ட்டுலாம் பிளான் பண்ணல, எதாச்சியாக நான் செக் பண்ணேன் டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு. பார்த்தா டிக்கெட் அவைலபிள் இருக்குது. ஸோ உடனே ஒரு டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதிலேருந்தே தெரியுது நம்ம பிளான் பண்ணாலும் வர முடியாது, இந்த ஐயன் வந்து பிளான் பண்ணால் தான் நம்மளை கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க. என்ன அப்படின்னா, நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவேன். இது என்னடா ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு இது தானே, அதனால தான் சொல்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தோணும் இல்லை நான் அர்ச்சனை அடிக்கணும்னான்ட்டு எனக்கே ஞாபகம் இல்லை. எனக்கு அதை பற்றி ஒரு ஞாபகமும் வரல. அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு, அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு வரல. ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நான் வந்து விரதம் மாதிரி இருந்தேன். நான்வெஜ்ஜே என்னால் சாப்பிட முடியல. ஸோ அது மாதிரி ஒரு அதிசயம்லாம் இந்த கோயிலுக்கு வரணுன்னா நடக்குது. அதுதான் கொஞ்சமாக சமதள பாதையாக தெரியுது. கொஞ்சம் தூரம் அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக.
அப்படியே கொஞ்சமாக சமதள பாதையாக இருக்குது. அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை தொட்டி அங்கங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு குப்பைங்களை வந்து அந்த இடத்துல போடாமல் அந்த டப்பாவில் போட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயும் குப்பை எடுத்து போட தேவையில்லை, அவங்களே எடுத்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். செங்கல்பட்டா? ஓ, செங்கல்பட்டில் வேடா மேரத்தில் வில்லேஜ். ஆமாம், நான் பழஞ்சூர், சென்னையில் இருக்கேன். பழஞ்சூர்லேருந்து பழகம் ப்ரோ. ஸோ கைஸ், இவங்க நம்ம நேட்டிவ் பக்கத்துலையா, நம்ம ஊர் பக்கத்துலேயே அவங்க ஊரா. ஸோ வந்திருக்காங்க இங்கே. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் நேரில் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்புவோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. ஸோ இதுதான் வந்து இரட்டலிங்கம் கோயிலாம். ஆல்மோஸ்ட்டு 50% வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்களா? ஓ சரி சரி. ஸோ அவர் நம்மளை சாமி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. எடுத்தது டெலீட் பண்ண சொன்னார். சரி ஓகே, டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வந்தாச்சு. சாமியை படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லி தெரியல. கரெக்டான உண்மையான வரலாறு என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலில் முள்ளு குத்திடுச்சு கைஸ். இது நாவல் விட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எல்லோரும் குடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. பிடிச்சி குடிக்கிறாங்க. தண்ணி நல்லா இருக்குங்களா? சுத்தமான தண்ணி தானா? அப்படியா? இந்த இடத்தோட பேர் தான் வந்து பச்சரிசி பாறையாம். ஏன்னா அரிசி மாதிரி சின்ன சின்ன கல்லாக இருக்கிறதுனால அது பேர் அப்படின்னு தெரியல. அந்த இரட்டை மகாலிங்கம் கோயிலை தாண்டின உடனே அதுக்கப்புறம் தான் வந்து கிளைமேட்லாம் நல்லா சூப்பராக சில்லுன்னு இருக்கு. ஒரு மலையில் ஏற ஃபீல் இல்லை, கிளைமேட் சூப்பராக இருக்கு. இந்த வேர்வையெல்லாம் இல்லை. இதுதானா? ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேயே கால பைரவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இதோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஸோ ஆமாம், அங்கேருந்து பார்த்தா தெரியுது. கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நாய் உருவத்தில் இருக்குது பாருங்கள். கைஸ், அந்த பின்னாடி 2 பாப்பா வாங்குறதுங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இந்த காலபைரவர் ஒரு உருவம் இருந்ததில்ல, அது பார்த்துட்டு நரி மாதிரி இருக்காரு. ஒரே காமெடி. இது நல்லிங்க. ஓ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமா, லிங்கம் ஷேப்பில் வளர்றதுனால இது சுயம்பு லிங்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள். ஓகே, சூப்பர்ல. எவ்வளோ அரிய நிகழ்வுலாம் நடக்குதுங்க. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குதுங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வனதுர்கை அம்மன் கோயிலாம் அது. ஸோ கைஸ், இந்த பச்சரிசி பாதையை தாண்டின உடனே நம்ம அந்த வனதுர்கை அம்மன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமதள பாதையாக தான் இருக்குது. ரொம்ப இதுலாம் இல்லை, மேடெல்லாம் ஏறல, பாறைகளும் இல்லை. நம்ம நார்மலாக பாதையில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அப்படியே தான் இருக்கும் போல். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே இப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. வாங்க, கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்படியே நடந்து போவாங்க. ஸோ கைஸ், எல்லோரும் இங்கே தான் வந்து குளிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி காலையில் குளிச்சிட்டோம். இப்போ குளிச்சோம்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றோம்னா பழைய ட்ரெஸ்ஸும் திரும்ப போடணும். அதனால் வந்து பரவாயில்ல விடுங்க.
நம்ம காலையில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் குளிக்கலாம் குளிச்சிருக்கலாம், நல்லா தான் இருக்குது குளிக்கிறதுக்கு, எல்லாருமே சூப்பராக நல்லா தண்ணி சில்லுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டும். இந்த பாருங்க, ஆக்சுவலி இந்த தண்ணி தான் வந்து கீழே வரைக்கும் போகிறது. அப்படியே நம்ம இந்த ஆற்று ஓரமாக தான் அப்படியே மேலே ஃபுல்லாக நடந்து வந்தோம். ஸோ கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பாறை, அதாவது இந்த ஆற்று பக்கத்தில். ஸோ இந்த ஆறு தாண்டினு கோயில் வந்துடும் சொல்கிறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் நம சிவாய. இதுதாங்க கருப்பசாமி அம்மன் கோயில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் இதாங்க. அப்பா நல்லா தண்ணி நல்லா சின்னதாக இருக்குது. அப்பா கால் நல்லா ஒரு இது பண்ணாமல், கால் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது சூப்பராக. அப்படி இந்த மண்ணில், இந்த கூழாங்கல் மண்ணில் காலை வச்சு இது பண்ணால் சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு மசாஜ் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி இந்த இடத்த பார்த்த உடனே ஏதோ கோயில், ஏதோ மக்கள் நடமாட்டத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போதான் கோயில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை 50 ரூபா பாக்கெட்டு, இல்லை பாக்கெட்டு கொடுங்க போதும். ஸோ கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பூஜை சாமான்லாம் இங்கேயே வாங்கிக்கோங்க. மேலே எதுவும் கடை இல்லையா அண்ணாக்கிட்ட கேட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 2 இது வாங்கியிருக்கேன். 2 சாமி இருக்கேன், அதனால் வந்து 2 வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார் அவர். 2 வாங்கிட்டேன். நீங்கள் என்ன வந்தீங்கன்னா கூட இங்கேயே வாங்கிக்கிங்க. இவ்வளோ கடைகள்லாம் இருக்கும் அங்கே. ஸோ அதாவது வந்து இன்னும் அமாவாசை பௌர்ணமின்னா இன்னும் விசேஷமாக இருக்குமா அங்கே, இன்னும் கூட்டம் நிறைய இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் மேலே வருவாங்களாம் அமாவாசை பௌர்ணமி. அப்புறம் அந்த இன்னும் 2 நாள் சொல்கிறாங்க, அந்த பேர் எனக்கு வரலைங்க. கடைசி வரைக்கும் அந்த 2 நாள் பேர் சொல்லவே முடியல என்னால். அந்த பிரதோஷம் அது அந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும், அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. செம்ம கிளைமேட் க்ளவுடி ஆகுது. மேலே பாருங்கள் இருட்டிட்டு வருது. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். அமாவாசை பௌர்ணமியான இங்கேருந்து கூட்டம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் இங்கேருந்தே கிரில் போட்டுருவாங்க உங்களுக்கு. கீழே நிற்கிறதுக்கு அந்த கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயில் வந்தாச்சு. ஸோ இது கும்பிட்டுட்டு தான் மேலே போகணுமா. வாங்க அப்படியே போவோம் மேலே. ஸோ கைஸ், நம்ம எடுத்துன்னு வந்ததை எல்லோரும் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே வச்சாச்சு. கோயில் திருப்பணிக்காக நம்மளுடைய இது என்னவோ அது. சரி வாங்க அப்படியே கிளம்புவோம். நம்ம தான் போனோம். கைஸ், இதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுலாம் அலோடு இல்லையா. நம்ம அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. கைஸ், சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சா மாதிரி இருக்காது. என்ன அதோட ஐதீகம் என்னன்னு சொல்லி தெரியல. நான் இதை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதோட ஐதீகம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். ஸோ அதோட இது என்னன்னு சொல்லி, ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியாது. சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். சதுரகிரி வரலாறு. சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால். இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான். இவனது பெற்றோர் தில்லைக்கோந்திலகமதி, மனைவி சடைமங்கை. இவள் மாமனார் வீட்டில் பாலைக் கொடுத்துவிட்டு வருவாள். ஒருமுறை பால் கொண்டு சென்ற போது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார். சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார். சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள். வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்து சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு தெரிவித்துவிட்டார். பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான். தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர்
அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார். மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகருக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான். சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான். சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பச்சைமாலுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது. ஒருநாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவபூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட பச்சைமாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான். அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார். சிவனை அடித்துவிட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான். சிவபெருமான் அவனை தேற்றி, நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவன். உன் பெயர் யாழ்வல்ல தேவன். நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய். சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய். உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார். அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார். இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது. இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழும்பையும் காணலாம். ஸோ இப்போயே போனால் அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த பலா மரத்துக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. நான் என்ன கேள்விப்பட்டது அப்படின்னா, இந்த பலா மரத்தில் எப்பவுமே ஒரு காய் காய்ச்சிட்டே இருக்குமா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அன்சீசனாக இருக்கும்போது கூட சரி, ஒரு காய் விழுந்த உடனே இன்னொரு காய் அதில் காய்ச்சிருமா. ஸோ எப்பயுமே இந்த பலா மரத்தில் காய் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ சீசன் தான், இப்போ சீசனு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்சீசனில் கூட இங்கே எப்பவுமே இந்த மரத்தில் காய் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. இது சந்தன மகாலிங்கம். ஸோ அங்கே பார்த்தோம்ல அது சுந்தர மகாலிங்கம், இது சந்தன மகாலிங்கமா. ஸோ இங்கே தான் கொஞ்சம் கியூ நிற்கிது, க்ரௌடு. அங்கே சுந்தர மகாலிங்கம் அங்கே இதுவும் இல்லை. ஸோ இது அன்னதானம் கியூவா? இது அன்னதானம் கியூங்க. கோயிலுக்கு இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். சந்தன மகாலிங்கம். ஸோ அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக அன்னதானத்துக்காக நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிற்போம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தா நைட்டில் பக்தர்கள் வராங்கல்ல, அவங்க தங்குறதுக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. பரவாயில்லைங்க, இங்கே தங்குறதுக்கெலாம் கூட இடம் நல்லா இருக்குது, வசதியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் இருந்தது ஒரு பெருசு தெரியல. இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு 100 படி. இதுதான் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக தெரியுது. அது தெரிஞ்சு பாருங்க கோயில். ஸோ இதுதான் ஆர்ச்சு. அப்படியே பாருங்க. இது வேலை நடக்குது பாருங்க. இதுதான் நம்ம இந்த கட்டுமான பணிலாம் நடக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த மண்ணு தாக்குன்னு வர சொல்கிறாங்க. கீழே இருந்து ஒரு ஆள் ஒரு 3 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். ஒரு நாளில் நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஏற்ற மாதிரி இந்த விளக்கு பூஜைலாம் பண்ணுறது. ஸோ கைஸ், நம்ம சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே போயிட்டு அன்னதானம் முடிச்சுட்டு இதுதான் கோயில். இங்கே எங்கேயுமே வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க. அதனால் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம நேராக அன்னதானம் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம நைட்டு 10 மணிக்கு ட்ரெயினு. சவுண்டாக இருக்குது கீழே போய்டும். ஸோ இங்கேருந்து நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே ஒரு 4 மணி ஆகிடும். ஸோ 4 மணி ஆயிடுச்சுனாக்கா அப்படியே பஸ்ஸு பிடிச்சி எந்த ஊர் இது விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆகிடும். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வாங்க. கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டுங்க. அடிப்போம். லாஸ்ட் அங்கே நிற்குது. கொஞ்சம் டயர்டாக தான். இந்த அன்னதானம் முடிஞ்சிடுச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம்.
ஸோ இப்போ நேராக நம்ம கீழே இறங்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ ஆக்சுவலி சாமியும் சூப்பராக கும்பிட்டாச்சு, அன்னதானம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே இறங்க வேண்டியது தான். ஸோ இறங்குறது வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ், நான் சொன்னேன்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம போகும்போது மேகம் போட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்ல மழை பெய்யுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை தெரியுது பாருங்கள், செம்ம மழை பெய்யுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் பாருங்கள் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது பாருங்கள், அந்த மலையில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம அதுக்குள்ளே குடுக்குன்னு இறங்கி ஓடுருவோம். மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா இங்கே நல்லா சேறு சகதிமாயிடுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த நாய் பாருங்க நம்ம கூட வந்துட்டு இருக்கு ரொம்ப தூரமாக. ஆக்சுவலி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நாய் கூட வர்றதுன்றது வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாயின்னு சொல்லக்கூடாது, காலபைரவர். அது ஒரு பெரிய சிறப்பு. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நம்ம கூட நடந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ஸோ கைஸ், நம்ம காலையில் மலை ஏறும்போது காலையில் 10 மணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஏறும்போது 10 மணிக்கு ஏறணும், அங்கே போகும்போது 1:30 மணி ஆயிடுச்சு. பட் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கிறது ஈஸியாக இருக்குது, ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வரும்போது 200 கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எப்படியாச்சும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், காசு கையில் இல்லை. ஸோ அப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை.